சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து டீசல். இந்த டீசல் படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. அதாவது சிவகார்த்திகேயன் எஸ்கேன்னு மாற்றி பேரை மாற்றி திடீர் தளபதியான மாதிரி நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து ஹெச்கேன்னு மாற்றி அவசர தளபதியாக வந்து இந்த படத்தில் இறங்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை வந்து மெயினாக யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, அதானி. அதானி குரூப்பை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த படத்துடைய திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. அதானியோடைய தனி ஹார்பர், அதானியோடைய பெட்ரோல், டீசல் ஃபேக்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சென்னையில் நான் 1979 வந்து ராயபுரம் ஏரியாவில் வந்து ஒரு பைப் லைன் போடுறாங்க. க்ரூட் ஆயில் எடுத்துன்னு வர பைப் லைனு. அதனால் பாதிக்கப்படக்கூடிய மீனவ மக்கள் வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை வந்து 40 வருஷம்னு சொல்கிறாங்க. 40 வருஷமாக காட்டல. 40 வருஷமா அவங்க டீசல் திருடுற கதை, அதாவது அந்த க்ரூட் ஆயிலை திருடி இங்கேருந்து பாம்பேக்கு அனுப்பி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பெட்ரோல், டீசலு, தாரு, மண்ணெண்ணெய் அப்படின்னு பிரித்து கொண்டு வந்து இங்கே விற்கிறதா தான் கதை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து தலைமை வந்து சாய்குமார், அவருடைய வளர்ப்பு மகன் வந்து நம்ம ஹரிஷ் கல்யாண். இன்றைக்கி அவர் வந்து பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறாரு. அவருக்கு ஆப்போசிட்டாக வரவர் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து எப்படி அதுலேருந்து வெளியில் வராரு, அந்த அரசியல் சிக்கலில் சிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. ஆனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கு முழு டார்கெட் என்னென்னா, அதானி குரூப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றது. ஏன்னா அதானுடைய ஆர்பர் தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்து அதை மிகப்பெரிய போராட்டம் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க. கேரளாவுக்கு வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அதானி குரூப் கேரளாவில் கட்டிக்கிற இடத்துல எந்த ஒரு இயற்கை சீரழிவும் கிடையாது, மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது வந்து நான் நேராகவே அங்கே போய் பார்த்துருக்குறேன். அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை அவங்கக்கிட்ட போய் கேட்டிருக்கிறேன். அந்த அதானியோடைய ஹார்பருக்குள்ளே போய் பர்சனலாக பர்மிஷன் வாங்கி உள்ளே போய் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறாங்க வந்து எந்த இயற்கையும் அழிக்கலை, எந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்காமல் தான் கட்டியிருக்கிறாரு. இதே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் அதே தான் பண்ணியிருப்பாங்க அதானி குரூப்பு. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வருமானம் வந்திருக்கும். ஆனால் இது உண்மையை சொல்லப்போனால் அதானி குரூப் அங்கே வந்து அரசுக்கு வந்து பல கோடி வரி வந்து வருமானம் கொடுத்துருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் அந்த வருமானமெல்லாம் போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்கே இருக்கிற சில்லற அரசியல்வாதிகள் பண்ண ஒரு போராட்டமும் அந்த மீனவர்களுடைய அறியாமையை தூண்டி வச்ச அந்த போராட்டம் தான். அதுதான் இந்த படம் வந்து காட்டுது. அதாவது அறியாமையை காட்டலை, அதானி வந்து தப்பான ஆள், அதானி ஆர்வர் வந்தால் எல்லாமே அழிஞ்சு போய்டும், எல்லாமே அழிஞ்சு போய்டுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்காக ஒரு தெளிவான காரணத்தை சொல்லியிருக்காருன்னா இயக்குனர் அதுலேயும் போட்டு விட்டுருக்கிறாரு. படத்தில் வந்து கதாநாயகி அவர் அதுல்யா ரவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து முரங்கா சிப்ஸ்னு ஒரு பிட்டு படத்தில் கொஞ்சம் அழகாக நடித்தாங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு இப்போ வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஆயா மாதிரி நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு அக்கா மாதிரி இருக்குது. படத்தில் நடிப்பு பற்றி ஒரு பெரிய நடிப்பு. வினய் வந்து போலீஸ் அதிகாரியாக வர்றாரு, வேஸ்ட்டு. அனன்யா வருது, அது முறைச்சி பார்த்துட்டு இருக்கு வினயை. இப்படி தான் படம் போயிட்டுருக்கு. டீசல் கண்டிப்பாக வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மைலேஜே தராது. அந்த வகையில் ஏகப்பட்ட கலப்படத்தோடு வந்திருக்கிற படம் தான் வந்து டீசல்.